நாகப்பாம்பு அந்த காலத்தில் இது சினிமா செலிபிரிட்டி மாதிரி பல படங்களில் இதை நடிக்க வச்சுருப்பாங்க. நஞ்சூரில் இந்த பாம்பு எப்படி நடிக்க வச்சாங்க, அதுக்காக இந்த பாம்புகள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும், நாகப்பாம்புகள்லாம் தலையை இப்படி விரித்து காட்டும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும், நாகப்பாம்புகள் தன்னுடைய முட்டைகளை பாதுகாக்கும். பெரும்பாலான எந்த பாம்புகளுமே இந்த மாதிரி பண்ணுறதில்ல. பொதுவாக பாம்புகளுக்கு காது இல்லை, அதனால் நம்மளுக்கு காது கேட்காதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பாம்புகளுக்குமே காது கேட்கும். இன்றைக்கி பாம்புகளை பற்றி பல சுவாரஸ்யங்களோட நாகப்பாம்புகளின் வாழ்வியலோடு பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நாகப்பாம்பை இந்தியன் கோப்ரான்னு சொல்லுவோம். இந்தியன் கோப்ரான்னு சொல்கிறனால இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை. இது தென்னாசிய பகுதிகளில் நிறைய இடங்களில் காணப்படுது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாளம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த இந்தியன் கோப்ரா காணப்படுது. இது எலப்பீடே அப்படின்ற குடும்பத்துக்கு கீழே வருது. எலப்பீடே அப்படின்ற குடும்பத்துக்கு கீழே நிறைய பேரினங்கள் இருக்குது. அதில் நாஜா அப்படின்ற பேரினத்துக்கு கீழே ஒரு 22 பாம்புகளை வகைப்படுத்தியிருக்காங்க. இது 22 பாம்புகளுமேவும் நாகப்பாம்புகள். இந்த பேரினத்துக்கு கீழே வர்றது மட்டும்தான் நாகப்பாம்புகள். இப்போ நம்ம கிங் கோப்ரான்னு சொல்கிறோம், ராஜநாகம்னு சொல்கிறோம். ராஜநாகம் இருக்குது, ஆனால் அது நாகப்பாம்பே கிடையாது. அது வேறு ஒரு பேரினத்துக்கு கீழே வருது. பெயரில் மட்டும்தான் அது கோப்ரா, மற்றபடி அது கோப்ரா கிடையாது. இந்த நாஜாவுக்கு கீழே வர்ற அந்த 22 பாம்புகள் தான் நிஜமான கோப்ராஸ். இந்த 22 பாம்புகளுக்கு கீழே தான் இந்தியன் கோப்ராவும் இருக்குது. இதில் இருக்கிறதுலே விஷமானது எது அப்படின்னா காஸ்பியன் கோப்ராஸ் அப்படின்ற இந்த பாம்பு தான் இருக்கிறதுலே அதிகமான விஷமுடையது. ஆனால் மனித இறப்புகளுக்கு அதிகமான காரணம் அப்படின்னா அது நம்ம இந்தியன் கோப்ரா தான். நாகப்பாம்புகள் தான் மனித இறப்பிற்கு அதிகமாக காரணமாக இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கி இந்திய நாகப்பாம்புகளோட வாழ்வியலை முழுவதுமாக பார்த்துடலாம். ஒரு ஆண் பாம்பு, ஒரு பெண் பாம்பு ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி பெண் பாம்பானது கரையாங்கூட்டுக்குள்ளேயோ இல்லாட்டி புதர்கள்லையோ இல்லாட்டி விவசாய நிலங்களில் மறைவான பகுதிகளில் இந்த மாதிரி இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 30 முட்டைகள் வரைக்குமே இடும். முட்டைகள் மட்டும் இடுறது கிடையாது, அதை பாதுகாக்கவும் செய்யும். நிறையா பாம்புகள், பெரும்பாலான பாம்புகள் முட்டையிடுறதோடு சரி அதை கண்டுக்காது. ஆனால் நம்ம இந்தியன் கோப்ரா இது தன்னுடைய முட்டைகளை அதிலிருந்து குஞ்சுகள் வெளிவர்றது வரைக்குமேவும் சுற்றி நின்று அங்கனுக்குள்ளே படுத்து கிடக்கும். அதை வேறு எதிரிகள் யாராவது வந்தால் அடித்து துரத்தி விட்டு அங்கனுக்குள்ளே பாதுகாத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2.5 மாதம் வரைக்குமே ஆகும் இதிலிருந்து குஞ்சுகள் வெளிவர. இந்த குஞ்சுகள் முட்டைக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த முட்டை ஓட்டை உடைக்கிறதுக்குனேவும் அதனுடைய பாம்புகளுடைய நுனியில், அதாவது வாய் பகுதியில் சின்னதாக பற்கள் மாதிரி ஒரு அமைப்பு தோன்ற ஆரம்பிக்கும். இதை தான் எக் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பறவைகளுக்கோ இல்லாட்டி பள்ளி இனங்களுக்கோ இல்லாட்டி பாம்புகளுக்கோ எல்லாத்துக்குமேவும் அந்த முட்டை உடைக்கிறதுக்குனேவும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பல்லமைப்பு தோன்ற ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் பாம்புகளுக்கும் இந்த பல்லமைப்பானது அந்த முட்டை உடைச்சிட்டு வெளிவந்த ஒரு கொஞ்ச நேரத்துலையோ இல்லாட்டி ஒரு சில நாட்கள்லையோ அது தானாகவே உதிர்ந்து போயிடும். சரி, இந்த குஞ்சுகள் வெளிவரும் பொழுது தாய் பாம்பானது அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். இந்த குஞ்சுகள் பிறக்கும் பொழுது தாய் பாம்பு இருக்காது, அது தன்னிச்சு ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு குஞ்சுகளுமே சுதந்திரமாக போக ஆரம்பிச்சிடும். இனிமேல் அதோட வாழ்க்கையை அது மட்டும்தான் பார்த்துக்கணும். இந்த குஞ்சுகளுக்கு ஆரம்ப நிலையில் உணவு தேவை இருக்காது. ஏன்னா முட்டையில் இருக்கும்போது அதனுடைய கருக்களை, மஞ்சள் கரு, வெள்ளைக்கரை இதவேமோ சத்தா உணவாக சேமித்து வச்சுக்கிறோம். அதனால் ஒரு சில நாட்களுக்கு உணவு தேவை இருக்காது. அதன் பின்னாடி இது வேட்டையாடி தான் ஆகணும். இது வேட்டையாடுறது அப்படிங்கிறது சின்ன சின்ன எலிகள், சின்ன சின்ன பள்ளிகள், சின்ன சின்ன தவளைகள் இதை எல்லாமே வேட்டையாடி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதுக்கு எதிரிகள்ன்றது ரொம்பவே அதிகம். ஆந்தை, பருந்து, கழுகு, செம்பூத்து, அப்புறம் மயில், அது மட்டும் இல்லை கீரிப்பிள்ளை, உடும்பு, காட்டுப்பூனை இதெல்லாமே கூட இந்த சின்ன சின்ன பாம்புகளை வேட்டையாடுறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இத்தனை எதிரிகளையும் தாண்டி இந்த குட்டி பாம்பானது ஒரு 3-4 வருஷம் உயிரோட தாக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது பாலியல் முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நிலைக்கு வர்றதுங்கிறது ஒரு 20 முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளிவந்துச்சுன்னா ஒரு 1-2 பாம்புகள் மட்டும்தான் இந்த மாதிரி பாலியல் முதிர்ச்சி அடைகிற வரைக்குமே வளர்ந்து வந்திருக்கும். மற்றவை எல்லாமே வேட்டையாடப்பட்டிருக்கும். பாலியல் முதிர்ச்சி அடைஞ்ச பின்னாடி பெண் பாம்புகளானது ஒரு வித வாசனையை வெளிப்படுத்தும். இந்த வாசனை பாம்புகள்னால தான் உணர முடியுமே தவிர மனிதர்கள் ஆகிய நம்மளாலாம் உணர முடியாது. ஏன்னா இந்த வாசனை மூலக்கூறுகள் ரொம்பவே குறைவாக இருக்கும், அதுவும் தரையில் தான் இருக்கும். ஆனால் பாம்பு மட்டும் இதை எப்படி உணருது அப்படின்னா பாம்புகளுக்கு வாசனை நுகரும் திறன் ரொம்பவே அபாரமானது. இதற்கு முக்கிய காரணம் அதனுடைய நாக்கும், அதுக்கு ஜேக்கப்சன் ஆர்கன் அப்படின்ற ஒரு பகுதியும் இருக்குது. இது ரெண்டும் தான் முக்கிய காரணம்.
பாம்புகள் நாக்கை நீட்டி தான் வாசனையை உணருது. பாம்புகள் நாக்கை நீட்டி வெளியே இருக்கிற வாசனை மூலக்கூறுகளை வாய்க்குள்ளே எடுத்துகிட்டு போகும். வாய்க்குள்ளே தான் இதுக்குள்ளே ஜேக்கப்சன் ஆர்கன் ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல போய் நாக்கை வைக்கும். இந்த ஜேக்கப்சன் ஆர்கனுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கும். இந்த ஜேக்கப்சன் ஆர்கன்லேருந்து நேரடியாக மூளைக்கு அந்த செய்தி கடத்தப்படும். அதாவது இந்த வாசனை மூலக்கூறுகள்லாம் இருக்குது, அப்போ இந்த உயிரினம் இந்த பக்கம் இருக்குது அப்படின்றத உணர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிளவுபட்ட நாக்கு ஏன் இருக்குது அப்படின்னா, இதுக்கு வலது இடது அப்படின்னு பிளவுபட்டிருக்கும் நாக்கு. அப்போது வாசனை மூலக்கூறுகள் வலது பக்கம் பட்டுச்சு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இரையானது இல்லாட்டி அதனுடைய பெண் பாம்பானது வலது பக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். இடது பக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா இடது பக்கம் இருக்குன்னு அர்த்தம். இதனால தான் பாம்பினுடைய நாக்குகள் பிளவுபட்டிருக்கு. இப்படி தான் வாசனையை கண்டறிந்து பெண் பாம்புகளை தேடி அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கும். அங்கே வேறு பல ஆண் பாம்புகள் வந்துச்சு அப்படின்னா வழக்கம் போல் இவர்களுக்குள்ளே சண்டை நடக்கும். ஆனால் சண்டைன்றது மிகப்பெரிய அளவில் இருக்காது, கடித்தலோ இந்த மாதிரி உயிர் சேதம் இருக்காது. ஆனால் ஒரு பாம்பின் மீது ஏறி ஒரு பாம்பு அமுக்கி தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும் அந்த பாம்பு இந்த பெண் பாம்போட இணை சேர ஆரம்பிக்கும். ஆண் பாம்புகளுக்கு 2 உறுப்பு இருக்கும். ஒரு உறுப்பின் மூலமாக இணை சேர்ந்த பின்னாடி இந்த பெண் பாம்பானது கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் வரைக்குமே கர்ப்பம் தரிச்சிருக்கும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது மற்ற பாம்புகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு அம்சம் இந்த இந்தியன் கோப்ரா நாகப்பாம்புகளுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, இது ஆண் பாம்பின் விந்தணுக்களை சேமித்து வைக்கக்கூடிய பகுதி இந்த இந்தியன் கோப்ராஸ்க்கு இருக்குது. எல்லா பாம்புகளுக்கும் இது இருக்கிறது கிடையாது. குறிப்பாக சார பாம்புகளுக்கு இருக்குது. அப்புறம் நம்ம இந்தியன் கோப்ரா இந்த மாதிரி இன்னும் ஒரு சில பாம்புகளுக்கு மட்டும் தான் இந்த ஒரு அமைப்பு இருக்குது. இது எதுக்காக இந்த மாதிரி விந்தணுக்களை சேமித்து வச்சுக்கிறது அப்படின்னா, நல்ல ஒரு உகந்த சூழல் ஏற்படும் பொழுது அப்போது தன்னுடைய முட்டைகளை கருவுற செய்கிற மாதிரி இந்த ஒரு விந்தணுக்களை சேமிக்கும் பகுதி இந்த இந்தியன் கோப்ராஸ்க்கு இந்த ஒரு தகவமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, ஒரு கரையாம்புத்தோ இல்லாட்டி மறைவான பகுதிகளை பார்த்து முட்டையிட ஆரம்பிக்குது. இது வாழ்நாள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 வருடங்கள் வரைக்குமே வாழக்கூடியது தான். இதனுடைய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் முதன்மையாக எலிகள் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தவளைகள், பள்ளிகள், அப்புறம் பாம்புகளையே கூட நம்ம நாகப்பாம்புகள் சாப்பிடக்கூடியது தான். இது உணவு கிடைக்காத பொழுது தன்னை விட சிறிய பாம்புகளை முதல்ல கடிச்சிட்டு அப்புறம் ஓரளவு முடக்க செய்து அப்புறமா அது உணவாக எடுத்துக்கிறதான் செய்யுது. ஆனால் இது உணவில்லாத அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி பாம்புகளையே வேட்டையாடுது. அப்புறம் இது தன்னுடைய தலைப்பகுதியை விரித்து காமிக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த பகுதிக்கு வருவோம். அதாவது இந்த நாகப்பாம்புகள் எல்லாமே தலைப்பகுதியை விரித்து காமிக்கும். நாகப்பாம்புகள் மட்டும் இல்லை, ராஜநாகம், அப்புறம் இன்னும் ஒரு சில ரிங்கிள்ஸ்ன்ற மாதிரி நிறையா பாம்புகள் இருக்குது. தன்னுடைய தலைப்பகுதியை விரித்து காட்டும். முதல்ல இது தலைப்பகுதி விரித்து காட்டுறதுக்கு முக்கியமான காரணம் எச்சரிக்கிறது மட்டும்தான். அதாவது நான் ரொம்பவே மோசமானவன், ரொம்பவே விஷம் உள்ளவன், நீ என்கிட்ட வந்த அப்படின்னா நான் உன்னை கொத்திடுவேன் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை செய்யுது. பயமுறுத்த மட்டும்தான், பயமுறுத்தி எதிரிகளை விரட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி தலைப்பகுதியை விரித்து காட்டுது. அப்புறம் இன்னொரு சந்தேகமும் வரலாம், தலைப்பகுதியை விரித்து காட்டினா தான் கொத்துமா அப்படின்னா அது அப்படி இல்லை. யாராவது மிதிச்சிட்டாங்களா, ஏதோ ஒரு அடிபட்டுச்சுன்னா தலைப்பகுதியெல்லாம் விரிச்சிட்டு இருக்காது, உடனே கடிச்சு விட்டு போயிடும். அதனால இது தலைப்பகுதி விரிச்சா மட்டும் தான் கொத்தும் அப்படின்னு கிடையாது. இந்த நாகப்பாம்புகள் எல்லாமே ட்ரை பைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சும்மா பொய்க்கடியாக கடிக்கும். அதாவது விஷப்பற்களை வச்சு தான், ஆனால் அதில் விஷம் இருக்காது. இந்த மாதிரி பொய்க்கடிகளை கடிக்கும். ஒரு 20-30% அளவுக்கேவும் இது பொய்க்கடி கடிக்குது. இதனுடைய விஷம் பார்த்துக்கிட்டோம்னா நியூரோடாக்சின் விஷம் தான். இது பிக் 4 ஸ்னேக்கில் 3வது இடத்துல இருக்குது. அதாவது மனித இறப்பிற்கு அதிகமான காரணமான இந்தியாவில் 4 பாம்புகள் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் 3வது இடத்துல இருக்குது. இதில் ரொம்பவே மோசமான பாம்பு அப்படின்னா கண்ணாடி விரியன் தான். அதுதான் அதிக அளவு இறப்பிற்கு காரணமாக இருக்குது. நம்ம கண்ணாடி விரியனை பற்றியும் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், அது வேணுன்னா பாருங்கள். சரி, பாம்புகளுக்கு காது கேட்கும்னு சொன்னேன்ல, அந்த பகுதிக்கு வருவோம். அதாவது பாம்புகளுக்கு காது மடல்கள் தான் இல்லை, ஆனால் ஒளியை உணரக்கூடிய அமைப்பு உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. முதல்ல அதிர்வின் மூலமாக உணர ஆரம்பிக்கும். அதாவது ஏதாவது ஒரு பொருள் அதிருது அப்படின்னா, இல்லாட்டி இறை வருது அப்படின்னா, அது நடக்கக்கூடிய அந்த அதிர்வுகளை கூட பாம்பினால் உணர்ந்து, அது மட்டும் இல்லை நம்ம கேட்குற மாதிரியே பாம்புகள்னாலையும் கேட்க முடியும். இது என்ன அப்படின்னா, நம்மளால் 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸுகளுக்கு உண்டான அந்த ஒலிகளை நம்மளால் கேட்க முடியும். அதே மாதிரி தான் பாம்புகளுமே 50 ஹெட்ஸ்லேருந்து 1000 ஹெட்ஸ் இதுக்கு உள்ளே இருக்கிற ஒலிகளை பாம்புகள்னாலையுமே நம்மளை மாதிரியே கேட்க முடியும். இந்த பாம்புகள்லாம் சினிமா செலிப்ரிட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பகுதிக்கு வருவோம். அதாவது அந்த காலத்தில் இந்த பாம்புகளை நிறைய படங்களில் நடிக்க வச்சுருக்காங்க. இதற்கு முக்கியமாக ஒரு 4 வழிகளை கையாண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல தரவுகள் சொல்லுது. முதல் வழி என்ன அப்படின்னா, அதுவே பெரிய வழி தான். என்ன அப்படின்னா, நச்சு பற்களை நீக்குவது. விஷப்பற்களை மட்டும் பிடுங்கி போட்டுருவாங்க.
புடுங்கி போட்ட பின்னாடி அந்த பாம்புகளை நடிக்க வச்சுருப்பாங்க. இதனால் அது கடிக்கும் பொழுதுமே விஷம் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். ஆனால் இந்த மாதிரி விஷப்பற்களை பிடுங்கும் பொழுது அந்த பாம்பு அனுபவிக்கும் வலின்றது ரொம்பவே பெருசு. என்ன அப்படின்னா, இது பல நாட்களுக்கு வலியுடன் மன அழுத்தத்தையும் கொடுக்கும். அது மட்டுமல்ல, இதனுடைய காயங்களில் பாக்டீரியாஸ் இந்த மாதிரி தொற்றுகள் ஏற்பட்டு பாம்புகள் இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளில் ஒரு சில மாதங்களில் விஷப்பற்கள் மீண்டும் வளரக்கூடியது தான். ஆனால் அது வரைக்குமே இந்த பாம்புகள் உயிரோடு இருந்தால் தான் ஆச்சு. ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா, அதுவுமே வலி தான். இதனுடைய வாய் பகுதியில் நுண்ணிய நூல்களை வச்சு வாயை முழுவதுமாக தச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி பண்ணுறனாலையும் பாம்புகள் ரொம்பவே துன்பப்பட்டுச்சு. இந்த மாதிரியும் வச்சு படங்கள் எடுத்திருக்காங்க. அடுத்த வழி என்ன அப்படின்னா, இந்த பாம்புகளை படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி இதனை ஒரு குளிரான பெட்டிகளில் வச்சுருவாங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால பாம்புகள் வெளியே எடுத்த பின்னாடி அதற்கு வெப்பம் முழுமையாக கிடைச்சா மட்டும்தான் அது ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும், சுறுசுறுப்போடு இருக்கும். ஆனால் இதற்கு வெப்பம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுன்றனால பாம்புகள் மந்த நிலையிலேயே இருந்துச்சு. இது ஒரு வழியாகவும் கையாண்டாங்க. நாலாவது வழி என்ன அப்படின்னா, பாம்புகளை கையாளுபவர் அவர் எப்பவுமே கூட இருப்பார். இந்த பாம்புகளை எல்லாத்தையுமே வச்சு நடிக்க வைக்கும் பொழுது இந்த பாம்புகளுக்கு முன்னாடி அவர் நின்று ஏதாவது ஒரு ஆக்ஷன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். இதனை வைத்தும் இந்த மாதிரி படம் எடுத்தாங்க. முக்கியமாக படங்களில் நிறையா இடங்களில் ரப்பர் பாம்பை வச்சு தான் பயன்படுத்தினாங்க. ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரி உண்மையான பாம்புகளை பயன்படுத்தினாங்க. ஆனால் இதெல்லாமே ரொம்ப தப்பு, இந்த உயிரினங்கள் ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்னு இதுக்கு நிறைய தடை போட்டாங்க. அதன் பின்னாடி காலங்களில் இந்த மாதிரி பாம்புகளை உண்மையாக வச்சு எடுக்கிறத கைவிட்டுட்டாங்க. இப்போ வரைக்குமே பாம்புகளோட விஷப்பற்களை எடுக்கிறதோ இல்லாட்டி அதை வாயை தைக்கிறது இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். பாம்புகள் இறந்து போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இன்றைக்கி உண்டான பதிவு. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். இப்படிக்கு அன்புள்ள சகோதரன்.